நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதற்காக 120 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இயங்கி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குக்கு எடுத்து செல்லப்படாமல் கிடக்கின்றன. இதேபோல மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் சராசரியாக 5,000 மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. இதனால் மேற்கொண்டு கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை அடுக்க இடமில்லாமல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கில் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைகிறது. மூட்டைகளை தார்பாய் கொண்டு மூடுவதால் இறுக்கம் ஏற்பட்டு நெல் மணிகள் முளைத்து சாக்கிற்கு வெளியே வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு எடுத்து செல்லாமல் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருவதால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று விவசாயிகளின் நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து சேதமாகி வருவதால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர்.